சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மட்டும் கிசுகிசு வந்தது ஏன் என்று மனம் திறந்த நடிகை லதா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பல நடிகர்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் ரஜினிகாந்துடன் மட்டும் கிசுகிசு வந்தது ஏன் என்பது குறித்து நடிகை லதா கூறியுள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய கதாநாயகி லதா. நடிகை லதா அவங்க பல நடிகர்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மட்டும் தொடர்பு படுத்தி லதாவை பற்றிய கிசுகிசுக்கள் அதிகமாக பரவி வந்தது. இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து நடிகை லதா அவங்களே ஒரு பேட்டியில் கூறியதாவது: அந்த காலத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த நடிகர்களில் முக்கியமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் 3 திரைப்படங்களை தயாரித்தும் இயக்கியும் இருக்கிறார். இந்த 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் இதில் 2 படங்களில் நாயகியாக நடித்தவர் நடிகை லதா. எம்ஜிஆர் இயக்கிய 2வது படமான உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் தான் நடிகை லதா திரைத்துறையில் அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருடன் பல ஹிட் படங்களில் நடித்திருந்த நடிகை லதா அவரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் நாயகியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படம் எம்ஜிஆர் முதல்வரான பின்பு வெளியானது. எம்ஜிஆர் முதல்வரான பின் நடிப்பில் இருந்து விலகியதை தொடர்ந்து நடிகை லதா அடுத்து முன்னணி நடிகர்களாக இருந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்களுடன் நடிக்க தொடங்கினார். இவர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் நடிகை லதா. மற்ற ஹீரோக்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் லதா பற்றிய கிசுகிசுக்கள் அதிகம் பரவியது. இது குறித்து சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் பேசிய நடிகை லதா, ரஜினியை பொறுத்தவரை ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நல்ல நண்பர். அப்போதுதான் அவர் திரைத்துறையில் வளர்ந்து வரும் காலம். ஆனால் நான் பல படங்களில் நடித்திருந்தேன். எம்ஜிஆர் ஹீரோயின் என்று அழைக்கப்பட்டவள். 1000 ஜென்மங்கள் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் கோவை ஆழியார் டேம் பக்கத்தில் நடந்தபோது மஞ்சுளா விஜயகுமார் என்னுடன் இருந்தார். நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போது எங்கள் குரூப்பில் மாலையில் ரஜினிகாந்த் வந்து இணைந்து கொள்வார். நாங்கள் பேசுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அவ்வளவுதான். மற்றபடி கிசுகிசு வர்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சும்மாவே எதையாவது சொல்லிவிடுவார்கள். அதே போல் ரஜினிகாந்தையும் என்னையும் இணைத்து நிறைய கதைகள் சொல்வார்கள். அதில் ஒன்று கூட உண்மை இல்லை. ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கு வரைக்கும் நான் மதிக்கிற நல்ல நடிகரை விட நல்ல மனிதர். அவர் அடக்கமாக இருப்பதால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு எம்ஜிஆர் படத்தின் கால்ஷீட் காரணமாக இல்லாமல் போனாலும் இன்று வரை எம்ஜிஆர் லதா ஜோடி பற்றி பேசுகிறார்கள். அதுவே எனக்கு போதும் என்று நடிகை லதா கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.